Glory to God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே சிந்திக்கக்கூடியதான வேத வசனம் ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தினுடைய கடைசி வரியை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 32:29 கடைசி வரி. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே யாரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யாக்கோபு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி திரும்பி வரும் பொழுது யாப்போக்கு ஆற்றங்கரை அந்த இடத்திலே வருகிறார். இப்பொழுது ஆற்றை கடக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? ஆற்றை கடந்து தன்னுடைய சகோதரனாகிய ஏசா இருக்கும் இடத்திற்கு அவன் போக வேண்டும். அவனுக்கு ஒரு பெரிய பயம். நல்லா கவனமா அங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அந்த இடத்திலே என்ன நடந்தது என்பதை நாம் தீர்க்கமாக நாம் ஆராய வேண்டும். அப்போ அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. என்ன பயம்? என் சகோதரனை நான் ஏமாற்றினேனே, அவன் என்மேல் பயங்கரமான கோபம் கொண்டிருந்தானே, இப்பொழுது என்ன ஆகும்? நான் இப்பொழுது இந்த ஆற்றை கடந்து அங்கு சென்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அவனிடத்திலே காணப்பட்டது. பயம் காணப்பட்டது. ஒருவேளை என்னுடைய சகோதரன் என்னை கொன்று விடுவானோ, ஒருவேளை நான் அங்கு சென்றால் நான் எப்படி வாழ்வேன் என்று அவனிடத்திலே ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது, பயம் இருந்தது. அந்த எதிர்காலத்தை குறித்து அவன் ஒரு வேதனையோடு காணப்பட்டான். இப்பொழுது அவனுக்கு ஒரு காரியம் தோன்றியது. முதலாவது அவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் இருந்த அவனுடைய செல்வங்கள், அவனுடைய இவ்வளவு நாளும் அவன் பிரயாசப்பட்டு உழைத்த அவனுடைய மாடுகள், ஆடுகள் முதலான எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? முன்பதாக என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். ஆற்றை கடந்து அந்த பக்கம் அனுப்புகிறான். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் அக்கறைப்படுத்துகிறான். அந்த ஆடுகளை அதிலே சிலவற்றை தன்னுடைய சகோதரனுக்கு என்று என்ன செய்கிறான்? பிரித்து ஒரு 2 பகுதியாக 3 பகுதியாக பிரித்து அவன் அனுப்புகிறான். ஒருவேளை ஏசா தகவல் அறிந்து வந்தால் அவன் அந்த முதலிலே போகிறதான அந்த ஆடுகள் எல்லாம் அதை சொல்லணும். என்னுடைய எஜமான் யாக்கோபு எங்கள் ஆண்டவன் ஏசாவுக்கு வெகுமதியாக இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக இவன் ஒரு யுக்தி பண்ணி அதை செய்கிறான். சரி, நாம இப்ப இந்த இடத்துக்கு வரும். இப்போ அப்படி அவன் பகுதி பகுதியாக பிரித்து அனுப்பி மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அந்த பக்கம் சென்று விட்டு அவன் தனிமையாக இக்கரையிலே இருந்தான். அக்கறைக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்டு இக்கரையிலே அவன் தனிமைப்பட்டு இருந்தான். நல்லா கவனிக்கணும். அவன் ஆத்த கிடக்கல, எல்லாரையும் அனுப்பிட்டான். ஆனால் அவன் தனிமையாக இருந்தான். அப்படி தனிமையாக இருந்து அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பொழுது இந்த நாட்கள் உபவாசம் இருந்து அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இது லெந்த் டேஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரண அந்த நாட்களை சிந்திக்கக்கூடியதான நாட்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக நமக்காக அர்ப்பணித்த அந்த நாட்கள், அதை என்ன செய்வார்கள்? தியானிப்பார்கள். ஆனால் நாம் தனிமையாக இருந்து நாம் ஜெபிக்கிறோமா? யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு தனித்திருந்து ஜெபித்தார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த இடத்திலே அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அந்த இடத்திற்கு அவன் இப்பொழுது ஒரு பெயர் வைக்கிறான். 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு அவன் பெனியேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். என்ன சொல்லி பெயர் வைக்கிறான்? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி பெனியேல் என்று ஒரு பெயர் சூட்டுகிறான். இப்பொழுது அந்த இடத்திற்கு பெயர் என்னது? பெனியேல், தேவனை முகமுகமாய் கண்டேன். ஒன்று, அந்த இடத்தில் அவனுக்கு ஆசீர்வாதம். நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவரை முகமுகமாய் காண வேண்டும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். கண்ணீரோடு, உபாசத்தோடு, அழுகை புலம்பலோடு நாம் செபித்தால் ஆண்டவர் நம் அருகே வந்து நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு ஆற்றங்கரையிலே யாக்கோபு தனித்திருந்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஜெபிக்கிறார்? 25வது வசனத்திலே 24, 25 நாம் வாசிப்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தால் அப்பொழுது பாருங்க, ஒரு புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் கர்த்தர். ஒரு மனிதனாக வந்து யாக்கோபோடு கூட என்ன செய்கிறார்? அந்த தனித்திருக்கும் யாக்கோபோடு கூட இருக்கிறார். அவரை இவன் விடாப்பிடியாக பிடித்துக் கொள்கிறார். அந்த பிடியிலே என்ன செய்ய முடியவில்லை. அந்த புருஷன், அதாவது அந்த கர்த்தர், ஆண்டவர் என்ன செய்ய முடியல. அந்த ஜெபத்தில் இருந்து, அவனுடைய பிடியில் இருந்து, அந்த ஜெப வேளையில அவன் விடாப்பிடியாக பிடித்து ஜெபித்து அந்த ஜெபத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படி கட்டியா பிடித்திருக்கான்னு பாருங்க. அதுல என்ன என்று சொன்னால், அவன் தன்னை என்ன செய்கிறான்? முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறான், உடைத்து ஜெபிக்கிறான். The place of crippling என்று சொல்லப்படுகிறது. The place of crippling, நொறுக்கி ஜெபம் பண்றது. விடாப்பிடியாக பிடித்தான். அப்ப அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவனை எப்படியாவது அவன் கையில் இருந்து நம்ம விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தொடை சந்தை பிடிச்சு என்ன செய்யறாரு? ஒரு திருக்கு. அவன் காலு சுளுக்கிட்டு அவன் நொண்டி ஆயிட்டான். அவன் இப்போ நொண்டி ஆயிட்டான். அந்த இடம் என்ன இடம்? அவன் நொண்டியான இடம். அந்த இடம் அவன் நொண்டியான. என்னடா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் முன்பாக அவனை நொண்டியாக்கிட்டேரே அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இழக்க வேண்டியிருக்கும். இங்கு அவன் இப்பொழுது நொண்டியானான் என்று சொன்னால், இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை சார்ந்து வாழும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அவன் தன்னுடைய பலமோ யுக்தியோ புத்தியோ எதுவுமே அவனை என்ன செய்யாது? காப்பாற்றாது. கடவுள் ஒன்றே போதும். ஆண்டவர் ஒருவரால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்க முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அவன் விடாப்பிடியாக என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். அவர் கால் தொடச்சந்த பிடிக்கு திருகின பொழுதும் கூட அவன் விடவே இல்லை. அதைத்தான் நான் பார்க்கிறோம். 26வது வசனத்திலே 25 நான் பார்க்கும் பொழுது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடச்சந்தை தொட்டார். அதனாலே அவர் உன்னை போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து
சுளுக்கிட்டு இப்ப அவர் சொல்றாரு, நான் போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, பொழுது விடுகிறது. அப்போ இரவு முழுவதும் அவன் போராடி இருக்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடி செபித்திருக்கிறான். தனிமையிலிருந்து செபித்திருக்கிறான். கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருந்தா சில நேரத்தில் என்னது தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். உன்னுடைய ஜெபம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ அறை வீட்டில் பிரவேசித்து நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை. ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம ஜெபத்தை அவர் கேட்டாரா? அவர் கேட்கும்படியாக நம்ம ஜெபித்தோமா? எதுவுமே கிடையாது. இல்லை, நம்ம ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்குள் வந்ததா? எதுவுமே கிடையாது. ஏதோ ஒன்று என்னது, நாம ஜெபித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபு அப்படி இல்லை. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு தெய்வமே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு ரட்சகனே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு தெய்வமே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு ரட்சகனே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேனே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேனே, ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமே, ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமே, ஆசீர்வதிப்பது உமது சித்தமே, என்னை ஆசீர்வதிப்பது உமது சித்தமே. ஒரு நாள்ல நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை கொடுத்தார். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் அநேக வரங்களோடு கூடிய சில வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்து எனக்கு அதிகமான விசுவாச வரத்தை எனக்கு தந்து அப்படியாக என்னை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில வேளைகளில் சில இழப்புகள் வரும். அதான் சொல்றேன், சோதரன், நாம குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். களிமண்ணை குயவன் என்ன செய்வான்? அப்படியே முத்தம் கொடுத்து அப்படியே வணைஞ்சிருவானா? இல்லை, என்ன செய்வான்? அப்படியே மிதிப்பான். காலிட்டு அந்த மண்ணை மிதித்து குலைத்து அந்த மண் எவ்வளவு மிருதுவாய் வருகிறது, அவன் வளைத்த வளைப்பிற்கெல்லாம் அது இணங்கும்படியாக அதை என்ன செய்கிறான்? அதை மிதித்து குலைத்து எடுக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கோயவன் வீட்டிற்கு போகும் பொழுது அந்த கோயவன் வரைந்து கொண்டிருந்த பானை என்ன செய்ததான்? பாத்திரம் கெட்டு போயிட்டு, அந்த கெட்டு போன பாத்திரத்தையும் அவன் விடல, திரும்பவும் அதை நெய்கிறான். அதை மிதித்து குலைத்து மீண்டுமாக அதை என்ன செய்கிறான்? ஒரு அருமையான பாத்திரமாக உருவாக்குகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கெட்டு போன பாத்திரமாய், உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிறதான நம்மை அவர் என்ன செய்கிறார்? உருமாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சில இழப்புகள் இருக்கும், ஆனால் அங்கே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அது என்ன இழப்பு? ஒருவேளை சோதரம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் உன் கண்ணை என்ன செய்யுது? ரெண்டு கண்ணோடு நீ ரெண்டு கண்ணோடு பாதாளத்துக்கு போவதை பார்க்க ஒரு கண்ணோடு என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும். சில வேளைகளில் சில காரியங்கள், இழப்புகள் உன்னை என்ன செய்யும்? உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை ஆசீர்வாதத்திற்கு பாதையிலே கொண்டு வரும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உலகத்திலே சோதரர் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று எண்ணுகிறேன்னு சொல்றார். நாம அவருக்கு சொல்லுகிற அது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? படித்த படிப்போ ஞானமோ புத்தியோ ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவ்வளவு ஞானம் படைத்தவன், அவ்வளவு புத்தி உள்ளவன், அவன் யாருக்கு விரோதமாக செயல்பட்டான்? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டான். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த விசுவாசிகளை கொலை செய்யும்படியான ஒரு யுக்தியை எடுத்தான். இவ்வளவுக்கும் நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல ஒரு அறிவாளி. ஆனால் அந்த அறிவால புத்தியால என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எப்பொழுது இயேசு அவனை தொட்டாரோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று அவனுக்கு வெளிப்பட்டு சவுலோடு பேசினாரோ, அந்த சவுல் பவுலாக மாறுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மாறியது மட்டுமல்ல, இப்பொழுது கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு மத்தியில் அவன் சாட்சியாக விளங்குகிறான்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம்சோத்திரம் எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் குப்பையும் என்று என்ன செய்தான்? தூக்கி எறிந்து விட்டான். ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன்னதாக எந்த ஒரு ஞானமோ புத்தியுமோ ஒன்றுமே இல்லை. அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்பொழுது ஒரு சிறிய இழப்பு தான். ஆனாலும் அவன் ஆண்டவரை என்ன செய்யல? விட்டுவிட இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அவர் என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்ப அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? 26வது வசனத்துல, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படிங்கிறார். பொழுது, இவன் அவரை விடல, காலை பற்றி பிடித்துக் கொண்டான். The place of clinging, the place of clinging, பிடித்துக் கொண்ட இடம், பற்றி கொண்ட இடம். அவரை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதை உடையவன் உம்மை உறுதியாய், ஏசாயா 26:3 என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். உறுதியாய் பற்றி கொண்டு, அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். நாமும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஜெப வேளையிலே நாம் ஆண்டவரை உறுதியாக விசுவாசத்தோடு நாம் பற்றி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு உறுதியாக பற்றி கொண்டார். அவர் என்னை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது விடுகிறதே அப்படின்னா ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன்? போக விட மாட்டேன். போக விடேன். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ரெண்டு பேருக்கு இடையில அவ்வளவு பெரிய போராட்டம். ஆண்டவருக்கும் மனிதனும் இப்பொழுது என்ன செய்தால் ஒரு போராட்டம் இருக்கு. நாம் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த இடத்திலே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்பொழுது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமாக நாம் பூரண சமாதானத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. இப்போ அவர் 27வது வசனத்தில் ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. உன் பேரு என்ன? இந்த இடம் இதுல தான் ஒரு காரியம் இருக்கு. யாக்கோபுன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? யாக்கோபுன்னு சொல்றான். யாக்கோபுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தன். யாக்கோபுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தன். பெத்த அப்பனை ஏமாத்தினான், கூட பிறந்த சகோதரனை ஏத்தினான், தன் மாமனை ஏமாத்தினான். அவனோட சேர்ந்த யார் சேர்ந்தாலும் அத்தனை பேரையும் ஏமாத்துவான். எத்தன். ஒரு எத்தனாகிய யாக்கோபை இப்போ அந்த இடத்துல அவன் ஆசீர்வாதம் பெற வேண்டும், அவன் மாற வேண்டும். ஒரு எத்தனாக இருந்த யாக்கோபு ஒரு மாறுதல் பெற வேண்டும். அந்த மாறுதல் பெறுவதற்கு முன்பதாக அவன் உணர வேண்டும். என்ன உணரணும்? நான் ஒன்றுமே இல்லை, நான் எத்தன். இந்த எத்தனாகிய என்னை என்னையும் மன்னியும். பாவம் மன்னிப்பு கேட்கணும். The place of confessing. பாவ அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜெபத்துல பாவ அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் அறிக்கை ஒண்ணுமே கிடையாது. அதுதான் ஞானி சாலமோன் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஐயா நான் சொல்லிட்டேன் இல்லை, அடுத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அறிக்கை செய்கிறது அநேகர் அறிக்கை செய்வாங்க. அநேகர் அறிக்கை செய்வாங்க, ஆனால் விட்டு விடுகிறார்களா? பாவத்தை விட்டு விடுகிறார்களா? விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்.
இங்கு இந்த எத்தன் யாக்கோபுடைய வாழ்விலே ஒரு சம்பவம் காணப்படுகிறது. யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் இப்ப அவனை என்ன செய்றாரு, அந்த எத்தனுடைய வாழ்வை அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவன் அந்த நேரத்திலையும் கூட அவன் என்ன செய்தான், ஜெபம் பண்றதுக்கு முன்னால அவனுடைய அறிவை என்ன செய்தான், யூஸ் பண்ணான். அண்ணனை எப்படியாவது கூல் பண்ணிடணும், ஒரு செட்டை முன்னாலே அனுப்பி, இது ஏசாவுக்கு, எங்க ஆண்டவர் ஏசாவுக்கு எங்க எஜமான் யாரு யாக்கோபு அனுப்பின பரிசு வெகுமதின்னு சொல்லிக்கிட்டே போனோம் முன்னால வேலைக்காரங்க. அதுலயும் அவன் என்னது ஒரு எத்தனாகத்தான் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்தோன்னு நிறைய பேர் இப்படித்தான் பண்றாங்க. ஆண்டவரையும் ஏமாத்தோண்டு நிறைய காரியம். ஆனால் அவன் தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கணும், முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கணும். எப்படி இனிமேல் என்னால் ஒன்றுமே கிடையாது என்று ஆண்டவரிடத்தில் ஒட்டி கொண்டானோ, ஆண்டவரை சார்ந்து கொண்டானோ, இப்பொழுது பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து இப்ப ஆசீர்வாதம் பெறக்கூடியதான வேலை. அல்லேலூயா. ஆம், நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான், நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவரோடு கூட இப்படித்தான் இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சாப்பிடு. என்னுடைய புத்தியோ என்னுடைய பலமோ ஒன்றுமில்லை. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே என்ன சொல்லப்படுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே இல்லாமா. ஒரு அலிலே சொல்லுவோமா, நம்முடைய பலமோ நம்முடைய புத்தியோ நம்முடைய இதோ எதுவுமே கிடையாது. நல்ல ஹையஸ்ட் பதவியில இருக்கும், உன் பதவி உன்னை காப்பாத்தாது. நல்ல நிறைய சம்பளம் வாங்குறோம், உன் பணம் உன்னை காப்பாத்தாது. பார்க்கிறோம் இந்த கொரோனா காலத்தில் பெரிய பெரிய பணக்காரன் வசந்தன் கோ, பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், அவன் பணம் அவனை காப்பாத்தியா? இல்லை. பெரிய பாடகன் யாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னைக்கு இருந்த இடமே தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இடம் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த இடம். அவன் பாவ அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் அங்கே அவனை நினைச்சுகிறார், ஆசீர்வதிக்கிறார். 29வது வசனத்துல சொல்றான், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். இவன் பேர் அவர் கேட்டாரு, உன் பேர் என்னன்னு. இவன் என்னதான், உம்முடைய நாமம் என்ன, அவருடைய நாமம் என்ன. அநேகருக்கு ஆண்டவர் அந்த காலத்திலே யெகோவாவாக விளங்கினார். அதற்கு பின்பாக மனோவா உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். இங்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்க வல்லவராகிய நாமம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆம், சோதரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 9:6 அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 9:6 எடுத்து வாசிங்க பாப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். இப்போ அந்த யாக்கோபு அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்திலே தேவனோடு போராடி மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறான். அல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 28வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார். எப்படி மாற்றுகிறார்? ஒரு புது மாறுதல் வேணும்.
எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணி பாவங்கள்லாம் விட்டாச்சு. இப்போ ஒரு மாறுதல், உன்னிடத்துல ஒரு மாறுதல் வேணும். சவுலா இருந்த பவுல், சவுலா இருந்தவனை ஆண்டவர் என்ன செய்தாரு? பவுலாய் மாற்றினார். பவுலாய் மாறின உடனே அவன் தன்னுடைய ஜீவனையே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. கலாத்தியர் 2:20 அவர் சொல்லும் பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். கலாத்தியர் 2:20 நீங்க எடுத்து வாசிக்க பார்ப்போம். அதை சொல்றாரு பவுல், அவருடைய அந்த மாறுதலின் வாழ்க்கை. 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அது சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை விதமான பேச்சுக்கள், எத்தனை விதமான எழுச்சிகள், எத்தனை பேர் காரி துப்பினாலும் ஆம் சோதரம் கிறிஸ்துவுக்காக வாழ்வது. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் வாழ்வது நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது யாக்கோபும் கூட விசுவாச வாழ்க்கைக்கு வந்து விட்டான். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை. அவன் இப்பொழுது யாக்கோபு அல்ல, இப்ப அவன் பேர் என்னது? இஸ்ரவேல். ஒரு பிரபு. நீ எப்போ ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறாயோ, யோவான் 1:12 படி அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின் பிள்ளை. உனக்கு விரோதமாக சாத்தான் செயல்படுகிறானா? உனக்கு விரோதமாக ஏவுதல் செய்கிறார்களா? சூனியம் வைக்கிறார்களா? ஒரே ஒரு வார்த்தை, நான் இயேசுவின் பிள்ளை. அதிகாரத்தோடு, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னை எதுவும் ஒன்றும் செய்யாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, விஷத்தை தின்றாலும் என்ன செய்யாது? ஒன்றும். மார்க் 16 எத்தனாவது வசனம்? 17-18. மார்க் 16-17 விட்டு 17-18 16-17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் செய்யணும். ஒரு முறை அந்த 7th கிராஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். நான் மேலே கீழே ஏறி இறங்கும் போது அப்படியே ஒரு அம்மா அப்படி குடுக்குடுன்னு வருவாங்க, வந்துட்டு அப்படி போவாங்க. ஒரு நாள் திரும்பி பார்த்தேன், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சது, ஏதோ ஒரு காரியம் தெரிஞ்சது. திரும்பி பார்க்க நான் நடந்து வர அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு நினைச்சாங்க, அப்படியே எடுத்து அதை ஒரு தண்ணிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போறாங்க. காலடி மண் எடுக்கலாம். மேலே போய் ஜோம் பண்ணேன், மேலே போயிட்டு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் பண்றாங்க,
அவங்க செய்யக்கூடிய எந்த சூனியமாக இருந்தாலும், எந்த விதமான காரியமா இருந்தாலும் அது என்னை அணுகாமல் அதை அப்படியே திருப்பி அனுப்பும். காலையில அதிகாலையில ஓன்னு ஒரு அழுகை, ஒப்பாரி, ஓன்னு ஒரு ஒப்பாரி. நான் என்னடா திடீர்னு அழுகு சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பில் அப்படி கீழே வந்து, என்னென்னா பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அந்த அம்மாவுடைய இப்போ அவங்க தொட்டு தொட்டு பூஜை பண்ணுவாங்களே, அது இப்போ போயிடுச்சா? யாருக்கு விரோதமாக? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்ட காரியம். ஒரே நாள் இரவு, ஒரே நாளில் நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசி, விசுவாசி, விசுவாசத்தோடு உன்னை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள். நான் மறுபடியும் சொல்லுதேன், சோத்திரம். ஆண்டவரிடத்திலே நாம் நொறுக்கப்பட்டவர்களாய் நொறுங்குண்ட மனதோடு நாம் செபிப்போம். அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். பாவ அறிக்கை செய்வோம். மாறுதல் அடைவோம். உன்னிடத்துல ஒரு மாறுதலை விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதை விட நீ மாறுதல் பெற்று ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த நாட்களிலே விரும்புகிறார். அதற்காகத்தான் உனக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காகத்தான் அவர் உனக்காக மரித்தார். உன் பாவங்கள் நீக்கப்படத்தான் அவர் என்ன செய்தார்? மரித்தார். இப்பொழுது உன்னோடு கூட வாசம் செய்யும்படியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரா? உனக்குள் வாசம் செய்கிறாரா? அப்படி செய்வதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னுடைய விசுவாச ஜெபம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாச ஜீவிதம் எப்படி சாட்சியாக இருக்கிறது? கர்த்தர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யாக்கோபை, ஒரு எத்தனான யாக்கோபை இஸ்ரவேலின் ஒரு பிரபுவாக மாற்ற ஆண்டவராலே கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேலின் ஒரு பெரிய ஒரு சந்ததி யாக்கோபின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய சந்ததியும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றும் இஸ்ரவேலை எத்தனை நாடுகள் சேர்ந்து, அதுக்கு நினைக்கிற 25 நாடுகளோ 24 நாடுகளோ சேர்ந்து ஒரு முறை யுத்தம் செய்த பொழுது ஒரே ஒரு நாளில் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்தான்? முடிச்சிட்டான். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அவ்வளவு அரணும் கோட்டையுமாக இருந்து என்ன செய்கிறாரு? விளங்குகிறார். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாமும் அந்த விசுவாசத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாக எத்தனாக இல்லாமல், ஏமாற்றுபவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுவோம். கர்த்தருடைய சகல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் ஏனென்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி நீ இனிமேல் உன்னுடைய வாய் கேட்கக்கூடாது. காரணம் என்ன? நீ ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய ஜெபத்திலே நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். யாக்கோபு ஆண்டவரோடும் மனிதனோடும் ஒரு ஒப்புரவாக்குதலின் ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சோத்திரம். ஆண்டவரோடு ஒரு ஆசீர்வாதம், ஒப்புரவாகுதலின் ஆசீர்வாதம். இப்பொழுது ஏசாவோடும் ஒரு ஒப்புரவாகுதலின் ஆசீர்வாதம். 2 பேரும் சந்திக்காங்க. 2 பேரும் அன்போடு முத்தம் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பகை மறந்து போயிற்று, விரோதம் அற்று போயிற்று. அதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ முழங்கால் படியிட்டு உன்னை முழுவதுமாக நீ தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு எதிரான பகைகள் எல்லாம், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர் எல்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்ன இடம்
அவன் நொண்டியான இடம், அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட இடம். ஆம் சோதரம், அது பெனியேல் தேவனை முகமுகமாக கண்ட இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியாக நீயும் மாற கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. நீயும் நீ ஜெபத்திலே ஆண்டவரை முகமுகமாய் கண்டு அவரை விடாப்பிடியாக பிடித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆம் சோதரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சோதரம், ஜெபிப்போம்.